நான் சாப்பிடுறேன் எப்படி சொல்லலாம்? மே கானா காத்தி ஹூ. அதுவே ஒரு ஆண் சொன்னா மே கானா காத்தா ஹூ அப்படின்னு சொல்லணும். அதுவே நான் சாப்பிடணும், அதாவது நான் சாப்பிட வேண்டும், இதுதான் நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முஜே கானா கானா ஹே அப்படின்னு சொல்லணும். ஏன் ரெண்டு சென்டென்ஸ்லயும் நான் தானே வருது? ஏன் நம்ம முதல்ல மே யூஸ் பண்றோம், ரெண்டாவது முஜேன்னு சொல்றோம்? முஜேன்னா எனக்கு தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஹிந்தியில எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு செயலை நான் செய்யறேன், நான் தூங்குறேன், நான் சாப்பிடுறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நான்கு நீங்க மே இந்த வார்த்தையை போட்டுதான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதுவே நான் அந்த செயலை நான் செய்தல் வேண்டும், நான் படிக்க வேண்டும், நான் தூங்க வேண்டும், நான் ஸ்கூலுக்கு போக வேண்டும், அதாவது போகணும், படிக்கணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது நான் இந்த வார்த்தைக்கு முஜே இதை போட்டுதான் நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முஜே சாய் பீனி ஹே அப்படின்னு சொல்லணும். அதுவே நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மே சாய் பீத்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னோம்னா மே ஸ்கூல் ஜாத்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். அதுவே நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முஜே ஸ்கூல் ஜானா ஹே இப்படிதான் சொல்லணும். அப்ப எந்த இடத்துல மே போடணும், எந்த இடத்துல முஜே போடணும்னு சொல்லிட்டு கரெக்டா நீங்க சென்டென்ஸ்ல போட்டு பேசணும். இந்த மாதிரி ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா தமிழ் ஈஸி ஹிந்தியை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.